பீக்கு பீக்கு. என்ன ஆச்சு டோக்கி? டோக்கி, அங்கிருந்து சீக்கிரமா நகரு. இது பாம்பு குட்டி, அது உன்னை கடிச்சிரும். கடிக்குமா? இல்ல டோக்கி, ஓடு. பாம்பு குட்டி, அம்மா, அப்பா. அம்மா, அப்பா, பூவுக்கு நடுவுல பாம்பு குட்டி இருக்கு. நிறைய இருக்கு. பீக்கு, டூக்கி, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? பூவுக்கு நடுவுல பாம்பா? இது எப்படி சாத்தியம்? பீக்கு, நீ உறுதியா சொல்றியா? ஆமா அப்பா, அங்க நிறைய பாம்பு இருக்கு. ஏறக்குறைய 100 பாம்புகள் இருக்கும். மாப்பியாரி, நாம ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு சாக்கு பை கொண்டு வா, அப்புறம் ஒரு தடியும். ஜாக்கிரதை பாப்பா பியாரி, ஏன்னா பாம்பு ரொம்ப ஆபத்தானது. ஓ, பயப்படாத. நான் பாம்பு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆக்கும். சரி, இப்ப எல்லாரும் எனக்கு வழிவிடுங்க. ஓ அப்பா, இங்கதான் எங்கேயோ இருந்தது. ஓ, ஹே பீக்கு டூக்கி, தப்பிச்சோம். இது பாம்பு இல்ல, இது மண்புழு. மண்புழுவா? ஆமா டூக்கி, இது வெறும் மண்புழுதான். இதால எந்த ஆபத்தும் இல்ல. ஆமா, எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா மண்புழு நமக்கு நிறைய உதவி செய்யுது. அது மரங்களுக்காக மண்ணை வளமாக்குது. அதனாலதான் அத விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. நண்பன். அப்பா, ம், நாங்க இந்த மண்புழுகளை எங்க ஃப்ரெண்டா ஆக்கிக்கலாமா? ஆ, அப்பா ப்ளீஸ், நாங்க இத நல்லா கவனிச்சுப்போம்ப்பா ப்ளீஸ். ஓகே பீக்கு டூக்கி, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க இத வீட்டுக்கு வெளியில பூத்தொட்டில தான் வைக்கணும், சரியா? சரி. ஏய். ஏய் ஏய் எஸ். ஆ, ஆ, ம், ஆ, ம். இந்தாங்க, இதுக்கு இலைகளை சாப்பிட கொடுங்க. அதனால இதுங்க சந்தோஷமா இருக்கும், நம்ம செடிகளையும் சந்தோஷமா வச்சுக்கும். ம். ஆ, ஆமா, சின்ன சின்ன மண்புழு சந்தோஷமா இருக்கும், செடிகளையும் ஆரோக்கியமா வளர வைக்கும். பீக்கும், சீக்கிரம் வா. அட, விளையாட போகணும். இன்னைக்கு நம்ம ஓடி பிடிச்சு புது ஸ்டைல்ல விளையாடலாம். வாங்க வாங்க. புது ஸ்டைல்? சீக்கிரம் வாங்க. புது ஸ்டைலா? இருங்க, நானும் வரேன். சம் சம், பின்னி.
பிக்கு வா. ஓ, இவ கிச்சு கிச்சு மூட்றா. பிக்கு, நீ ஏன் நிக்கிற? ஓடு, இல்லனா ராணி புடிச்சிருவா. அப்புறம் கிச்சு கிச்சு மூட்டுவா. எனக்கு கிச்சு கிச்சு வேண்டாம். ராணி, ராணி, புடி. புடி. பீக்கு எங்க? அவனை பிடிக்கவே இல்ல. இது என்ன கேம்? பிடிக்கணுமா கிச்சு கிச்சு முட்டணுமா? எனக்கு விளையாட வேண்டாம். பீக்கு 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 பீக்கு. எனக்கு கிச்சு கிச்சு விளையாட வேண்டாம். பிடிச்சாச்சு. ஆ? இல்ல, எனக்கு கிச்சு கிச்சு பிடிக்காது. ஓ, பீக்கு நான் வரேன். கிச்சு 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 பீக்கு. பிடிச்சாச்சு. வேண்டாம் வேண்டாம். இப்போ நான் பண்ணுவேன். வாவ்! இந்த பீச் எவ்வளவு பெருசாவும் அழகாவும் இருக்கு. இன்னைக்கு நம்ம பண்ணலாம் சாண்ட் கேசல். சாண்ட். வாங்க, சாண்ட் கேசல் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ, ஆ, ஆ. ஆ, குழந்தைங்களா, கடலுக்கு பக்கத்துல போகாதீங்க. ஓகே? ஓகே. ம், ஆ, ம். சாண்டை இப்படி சேர்த்து கேசல் பண்ணலாம். ம், காசா. அப்புறம் இது இதோட கதவு. இது கடலோடு கதவு. எங்க? கடல் ஓடுதான் கதவு பிக்கும். ம். கதவுக்கு எதிரில இந்த சுரங்கத்தை உருவாக்கிட்டோமா? ஓஹோ, பின்னி, இங்க சுரங்கம் எதுக்கு வேணும்? அது கதவு இல்ல, கடலோடு கதவுதான். சரி, இங்க வைக்கட்டுமா? பின்னி, மாடியில யாரு சுரங்கம் வைப்பாங்க? போங்க, எனக்கு உங்க கூட சாண்ட் கேசல் பண்ண வேண்டாம். எனக்கு உங்க ரெண்டு பேர் கூடயும் பண்ண வேண்டாம். நான் என்னுடைய சாண்டா கிளாஸ பண்ணுவேன். எல்லாரையும் விட சூப்பரா, எல்லாரையும் விட ஃபாஸ்டா. காசா.
டூக்கி செல்லம் சாண்ட் கேசில் உடைஞ்சு போச்சு. சரி, நாம மறுபடியும் பண்ணலாம். என்னுடைய சுரங்கம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா கேசல் எங்க? ஆ, 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 அது சாண்டா கீழே இருக்கு. சூப்பர் பின்னி. Oh, no. ஒருவேளை அலை முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம கேசல் மூழ்கிடும். இப்போ என்ன பண்றது? அட சூப்பர். நீங்க எல்லாரும் எவ்வளவு அழகான ஊரை உருவாக்கி இருக்கீங்க. அங்க பாருங்க, ஊருக்கு வெளியே டூக்கியோட லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் ரொம்ப அழகா இருக்கு டோக்கி. ஆனா அங்கிள் அங்க பாருங்க, அந்த அலை முன்னாடி வருது. இப்போ என்ன பண்றது? ஆமா, நாம எல்லாரும் செஞ்சது வீணாகிடும். வீணாயிடும். நீங்க எல்லாரும் வீட்டை கட்டிட்டீங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்க. அது என்ன அப்பா? பள்ளம். பள்ளம், அதனால என்ன ஆகும்? வாங்க செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த குச்சியால ஊருக்கு நாலா பக்கமும் ஒரு பள்ளம் பண்ணலாம். இந்த மாதிரி. இது தண்ணியில வீணாயிடும். ஆமா ஆமா, அதனாலதான் கொஞ்சம் ஆழமா தோண்டணும். சரி வாங்க, எல்லாரும் இந்த லைன் மேல தோண்ட ஆரம்பிங்க. எஸ். ஆமா டூக்கி, பள்ளம் தயார். இப்ப பாருங்க, தண்ணி முன்னாடி வரும்போது அது பள்ளத்துல விழுந்துடும். இப்ப நம்ம கேசல் 1000 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. பீக்கு டூக்கி, எழுந்திருங்க எழுந்திருங்க. அட, இப்படி நல்லா தூங்குனா கீச்சு கீச்சு மூட்டி தான் எழுப்பணும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் தலகாணியை கட்டிக்கிட்டு தூங்குறேம்மா. மேமே கட்டி கட்டி. இப்ப எழுந்திருங்க, நாம மரங்களை கட்டி அணைக்கணும் பீக்கு. இன்னைக்கு அன்பால கட்டி அணைக்கிற பண்டிகை. அன்பால கட்டி அணைக்கிற பண்டிகையா? பச்சை பசேல் நண்பனே, நாங்கள் உன்னை விரும்புகிறோம். மரங்கள் தான் வாழ்க்கை, இன்று மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். பீக்கு டூக்கி, இதுதான் வேப்ப மரம். வேப்ப மரத்தை அன்பால கட்டி அணைங்க. கேளு கேளு வேப்ப மரமே, உன்னை நான் விரும்புறேன். மரங்கள் தான் வாழ்க்கை, இன்று மகிழ்ந்து கொண்டாடுகிறேன். டூக்கி,
நீ வேப்ப மரத்தை கட்டிக்க மாட்டியா? பீப்ப கட்டி உமா. வாங்க, இன்னும் நிறைய மரத்தை கட்டி அணைக்கலாம். அன்பான அணைப்பு, என் அன்பான ஆலமரமே. ஆலமரம். அன்பான அணைப்பு, என் அன்பான அசோக மரமே. இகோ டூகி அசோகா. அன்பான அணைப்பு, என் அன்பான கடம்ப மரமே. அட டூகி, அது கல்லு, மரம் இல்ல. கல்லுலுலுலு. டூகி, நம்ம வெறும் மரங்களை கட்டி அணைக்கணும். அம்மா, அப்பா, பாருங்க, டூகி எல்லாத்தையும் கட்டி அணைக்கிறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல பீக்கு. மரம், கல், செடி, புல் எல்லாமே கடைசியில பூமியினுடைய ஒரு பாகம் தானே. வாங்க, டூக்கியோட ஜாயின் பண்ணிக்கலாம். கேளு கேளு அன்பான காடே, உன்னை நாங்கள் விரும்புகிறோம். மரங்கள் தான் வாழ்க்கை. இன்று பகிர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவோம்.